ஹாய் கைஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மைவித்ராஜ் நிறுவனத்தில் எம்டி சார் மக்கள் மத்தியில் நிறையவே நல்ல விஷயம் காத்துட்ருக்குன்னே சொல்லலாம். விரைவில் அப்டேட் பண்ணார். இப்போ ஒரு சில நண்பர்கள் உடஞ்சி போயிட்டு அப்படி இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நிறைய மகிழ்ச்சியான விஷயம்லாம் காத்துட்ருக்கு நண்பா. விரைவில் அப்டேட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்து, அது மட்டும் இல்லாமல் ஆப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு நண்பா. இனிமேல் நீங்கள் கேப்சா பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் ஒரு 10 மணி ஒரு 11 மணிக்குள்ளாவே நீங்கள் கேப்சா பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நிறையவே பேக்கப்பில் அப்டேட் இருக்கும் நடக்குதும். பேக்கப்பில் இனிமேல் அப்டேட் இருக்கும். இன்னும் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் கேப்சா பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் ஒரு 11 மணிக்குள்ளாரவே உங்களுடைய சீலிங் அமௌண்ட் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா ஈவினிங் பண்ணிக்கலாம், நைட்டு பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆப் டோட்டலாக சர்வர் இஷ்யூ வரத்துக்கு நிறைய அப்டேட் போயிருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களால் கேப்சா பண்ண முடியாது. பேக்கப்பில் பார்த்தீங்கன்னா கேஒய்சிக்கான வெரிஃபிகேஷன் அப்டேட் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய கேஒய்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டேரெக்ட்லேருந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வேலை ஆப்பில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸுக்கான அப்டேட் அதில் பார்த்தீங்கன்னா அப்டேஷன் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் கேட்கலாம், என்னடா இவ்வளோ நாளாடா அப்டேட்டு சொல்கிறீங்க, இவ்வளோ நாள் அப்டேட் பண்ணினா பண்ணாமையே இருக்காங்க, எனக்கு என்னவோ அப்படி இப்படி போயிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறவங்க கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்தில் கம்பல்சரி 3 மாதத்துக்கு ஒன் டைம் அப்டேட் ஒர்க்கு போகும் நண்பா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே விரைவில் அதுக்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டோரு ஹப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கான வேலை பேக்கப்பில் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டேரக்ட்லேயும் டீம்லேயும் பிரான்ச்லேயும் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் சம்மந்தமான விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா விஷயம்லாம் பார்த்திங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ்க்கான ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கான வேலையும் நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எம்டி சார் சொல்லியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1ஆம் தேதி 4வது தொடக்க விழாவாக அப்டேட் பண்ணுறா அதிகமிஷன் சொன்னார். பட் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொன்னாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் சர்ப்ரைஸாக மக்கள் மத்தியில் நிறைய நல்ல விஷயம் சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஜூன் மாதத்துக்கு அடுத்தும் டேக் ஆன் பண்ணி வேறு லெவலில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் சந்தோஷப்படுவீங்க நண்பா. வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்காங்க. என்ன தான் 3 மாதம் பேமெண்ட் வரலை, இன்னமும் கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. பட் நானுமே கஷ்டத்தில் இருக்கேன்னே சொல்லிடலாம். எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி மக்களுக்கு பட் அவங்கவுங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். கன்ஃபார்மாக எல்லோரும் இந்த பேமெண்ட்டை நம்பிட்டே இருப்பாங்க. பட் இதில் ஒரு டவுட்டும் இல்லை நண்பா. நம்மளோட நிறுவனத்தை எப்போயோ க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா கன்ஃபார்ம் எப்போயோ போயிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்துருச்சு. என்ன பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயம் கொண்டு வந்தாங்க. அது எல்லாமே ஒரு நிறுவனம் உண்மையாக இருக்க தான். இது எல்லாமே தாண்டி இத்தனை ஹப்பு, இத்தனை ஸ்டோரு தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஹைதராபாத் அங்கங்கே டிஸ்ட்ரிக் வைஸாக நிறுவனத்தை கொண்டு டேக் ஆன் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஒரு நிறுவனத்தை முடுக்கிட்டு போகிறது அவங்க எப்போயே போயிட்டுருக்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ அவ்வளோ மெம்பரை அவங்க விட்டு பார்த்துக்கு. ஏன்னா நிறுவனத்தை நம்பி கம்பெனி இருக்குது, கம்பெனியை நம்பி நிறுவனம் இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தோன்னா ஏகப்பட்ட ப்ராடக்டை லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியேப்பட்ட நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லை முடியாது நண்பா. ஸோ எல்லாமே ஒரு பாசிட்டிவாக நினைங்க. ஐ திங்க் நீங்கள் நல்லதே நினைங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ எதையும் போட்டு நினச்சிட்டு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தாட் வச்சுருக்காங்க. உங்களுடைய வேலையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்ட்லேயே ரெஃபர் பண்ணி ஸோ நிறைய விஷயத்த அப்டேட் பண்ணுங்கள். இனிமேல் தான் நிறைய விஷயம் காத்துட்ருக்கலாம் சொல்லலாம். அடுத்தடுத்து நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க நண்பா. ஸோ இருந்தாலும் லாஸ்ட்டு ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா எம்டி சார் அப்டேட் பண்ணலாம். அதுக்கான வேலை நடந்துகிட்ருக்கு. மோஸ்ட்டாக நீங்கள் என்ன கேட்ச் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அடுத்து மார்னிங்கில் ஒரு ஐ திங்க் நான் முன்னாடியே சொல்லியிருந்த போல் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளாரவே பண்ணிடுங்க. மேபி அடுத்தடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆப் இன்னும் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 days பிஃபோரில் பார்த்தீங்கன்னா ஆப் சுத்தமாக டவுனாக இருந்தது. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக கேப்சா கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. அவங்களுக்கான ஒரு சில நண்பர்களுக்கு சுத்தமாக அமௌண்ட் ஆட் ஆகலை. பட் இருந்தாலும் ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். பட் நண்பர் நான் 450 ரூபா தான் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. ஒரு 10 ரூபா நான் தான் கேப்சா பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில நண்பர்களுக்கு எதனால் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் இஷ்யூவெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேவ் மை ஏர்னிங்ஸ் கொடுக்கறது மூலிமா பார்த்திங்கன்னா குட் லக்குன்னு சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா பண்ணாமே ஃபுல் அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. பட் ஏதோ சின்ன சம்திங் இதுவரை அப்டேட் ஒர்க்கெல்லாம் ஒரு ஆட் ஆகிடுச்சு. பட் அது மாதிரி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த நாள் உங்களுடைய ஒர்க் என்னவோ கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. மார்னிங்குள்ளாரவே அடுத்தடுத்து நிறைய விஷயமே அப்டேட் பண்ணதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் நல்ல விஷயம்லாம் காத்துட்ருக்குன்பா. உங்களுடைய வேலை என்னவோ கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுங்கள். OM BM இது போல் பிளான் அப்கிரேட் பண்ணுறவங்க அது போல் விஷயம்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்வர்டில் குயிக்காக
வந்து அப்டேட் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்து அப்டேட் பண்ணதுக்கு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நண்பா. ஸோ ஓகே நண்பா, விவசாயம் நண்பா, பாய்.